வேலவனின் துணை இருந்தால் காலனவன் பயமில்லை. சடாட்சர சண்முகா என்றால் சடுதியில் வந்து நிற்பதற்கு குறையில்லை. எல்லாமல்ல அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தவடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். அதற்கு பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானும் என்றும் இணைந்து அருள வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா புத்தக பிதாமகன் ரவிதமானன் அவர்தான். உங்களுக்கு சொல்ல வேண்டாம், இதோ அவர். ஐயா வணக்கம். ஐயா சுவாமிகளுக்கு காலை வணக்கம், பக்தர்களுக்கு காலை வணக்கம். சுவாமிகளுடன் பயணித்து ஏராளமான பக்தர்களின் குறையை, அவர்களின் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சியாக நம்ம ராஜ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அழைப்பாளர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு கிடைக்கின்ற தீர்வு. அந்த வகையிலே மிகவும் நல்ல நிகழ்வு. சுவாமிகள் அவர்கள் பேச்சில் மட்டுமல்லாமல் எழுத்திலும் எழுத்து வேந்தராக அவர் எழுதுகின்ற புத்தகங்கள் எல்லாமே பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. 11 நூல்கள் எழுதியிருக்கிறார். எந்த நூலும் சோடை போகவில்லை. ஒவ்வொன்றும் புது புது வகையிலே தலைப்புகளிலே இன்னும் நிறைய எழுதி கொண்டு இருக்கிறார். அந்த வகையிலே நான் மிகவும் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அப்படியே இந்த நெஞ்சையும் மனதையும் உழுக்கக்கூடிய இந்த விமான விபத்து பயங்கரம். அது ரொம்ப கொடுமையாக இருக்குது பாருங்க ஐயா. இன்னும் அந்த காட்சி மனசை விட்டு விலக மாட்டேங்குது. காலத்தினுடைய கோலம் இது. இப்படியெல்லாம் ஒரு அழிவு வேண்டாம், இருக்கக்கூடாது. அந்த ஆத்மாக்களும் எத்தனை விதமான வியாக்குலங்களை சுமந்திருக்கும். அந்த ஒரு சில மணித்துளிகள் அவங்க மனநலெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நெஞ்சே பதறுது. ஆனால் இது நீங்காத ஒரு பதிவு மாதிரி, ஒரு பெரிய ஒரு முத்திரை மாதிரி ஆகிப்போச்சு ஐயா. இதுபோல் நிச்சயமாக நடக்கக்கூடாதுன்னு இந்த நிகழ்வை பார்த்ததுலேருந்து அனுதினமும் இதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் தோன்றுச்சு. அது நம்ம பக்தர்களோட பகிர்ந்துக்கிற ஐயா. இந்த மாதிரி யாருக்கும் நடக்க வேண்டாம். முடிந்தவரை நம்மளால் அந்த பிரார்த்தனையை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம பயணிக்கலாம் ஐயா. இதை அதே மாதிரி அந்த குடும்பங்களெல்லாம் எவ்வளோ பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு கொடுத்தா அதுக்கு ஆறுதலாக இருக்கும். எந்த ஆறுதலும் நிச்சயமாக அதை சமன் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதலாக அந்த இறைவன் ஏதாவது ஒரு வழியில் அருளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாக்கள் எல்லாம் புண்ணிய பேறு பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் ஐயா. பண்ணிக்கலாம் ஐயா. அதை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஐயா. ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? எங்கம்மா? தென்காசி மாவட்டம். சரிம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பையன் பேர் என்ன, வயது என்னம்மா? கோபிராஜன். சதய நட்சத்திரம். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இல்ல என்ன பேர் சொன்னீங்க? போத்திராஜனா? கோபிராஜன். நீங்க வச்ச சாமி தான் குருவே. என்ன பேரு? போத்திராஜன். கோபிராஜன், சதய நட்சத்திரம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. போத்திராஜன் நான் வச்சேனா? ஆமா. அப்படியா? ஆமா. நிச்சயமா இருக்காது. பேரை இன்னொரு முறை சொல்லுங்கம்மா. கோபிராஜன். கோகிராஜனா? தனித்தனி எழுத்தா சொல்லுங்க. கோசிராஜனா? கோகிராஜன். சரிம்மா, கோக்கினா சரியா இருக்கும். சொல்லுங்கம்மா. அவனுக்கு 2 வயசு. அது அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன பண்ணுதுமா? உடம்பு சரியில்லாம போகுது, காய்ச்ச வருது, அடிக்கடி சளி பிடிக்குது. சரி, ஒன்றும் வேணாம். துன்பத்தை தீர்த்திட ஜோதிட பரிகார வழிபாடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அது வாங்குனீங்களா? அது இருக்குது. பாகம் 1 2 இருக்கு. அதையே வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இருந்தா எப்படி? எடுத்து அதை பாருங்க. எதனால உடம்பு சரியில்லைன்னு கண்டிப்பா இருக்கும் அதுல. அதை பார்த்து நீங்க வச்சுக்கிட்டா போதும். அதுமா படிங்கம்மா தயவு செய்து. அதாவது பல மாதங்கள் கஷ்டப்படுறோம். எப்படி 10 மாசம் பொறுத்து பிள்ளைக்கு வருதோ அந்த மாதிரிதான் ஒரு புத்தகம் பல மாதங்கள் கர்ப்பத்தை சுமக்கிற மாதிரி அறிவை கருவை சுமந்து அதை கொடுக்குறோமா. சும்மா வாங்கி வைக்காதீங்க, படிங்க.
நீங்க இந்த கேள்விக்கே இடம் இருக்காது. அதில் தெளிவா கொடுத்துருப்பீங்க. ஏன் ஜுரம் வருது, அது தாய்க்கு என்ன பாதிக்கும், அப்படி வந்தா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன மருந்து, என்ன மந்திரம் எல்லாமே கொடுத்துருக்கேம்மா. அதுல சரி சாமி. படிங்கம்மா. சரி சார், நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு புக்கு கொடுத்துருந்தீங்களே குழந்தைகளுக்கு, அது அந்த அந்த மந்திரங்க வந்து 1 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதேதான், அததான் சொல்றேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ 1வது வயசு 12 மாசம் கொடுத்துருக்கேன்னா ஆமா, அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ 1, இப்போ 2வது மாசம்னா 2 எடுத்துக்கோங்க. 2 வயசுன்னா அந்த 2வது மாசத்துக்கு என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. சரி சரி. கண்டிப்பா சரியாயிடும். நீங்களே பாருங்க, அனுபவமா பார்த்துருக்கீங்கல்ல. அது அதே செய்யுங்க. சரி சரி, ரொம்ப நல்லது சார். நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா அநேகமாக ஒரு புத்தகத்துக்கு எழுதிடலாமா ஐயா? எப்படின்னா 12 மாசம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், வயசு வரையும் எழுதிட்டா என்ன செஞ்சிரும். இல்லை, நம்ம 1 வயது பிள்ளைகளுக்கு இது, 2 வயது பிள்ளைகளுக்கு இது, 3 வயது பிள்ளை, ஒரு 5 வயது வரைக்கும் 5 வயது வரைக்கும் எழுதணும். சரி சரி, நல்லா இருக்கு. 5 வயது வரைக்கும். அது வரைக்கும் தான் குழந்தைன்னு பேரு. அதுக்கப்புறம் மாறிடும் ஐயா. நம்ம மழலை இல்லாம மாறும் அது. இன்னொரு பக்தர். ஹலோ 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 ஹலோ, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது தம்பி, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பேசுறோம். யாருக்கா கேட்க போறீங்க? கேட்குறேன். என்னப்பா? அக்காவை பார்த்து கேட்குறேங்க. அக்கா பேரு, வயது? சசிபிரியா. சக்தி பிரியா. சசிபிரியா. சசி பிரியா. என்ன வயசுங்க? 28. சொல்லுங்க. இன்னும் கல்யாணம் ஆகலையா, இல்ல ஆய் பிரச்சனை ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலை. அதுதானே கேட்க வந்தீங்களா? ஹலோ. கைதான் கேட்கறதுக்கு. இது ஏன் தம்பி, பொண்ணுலாம் வந்து மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, செட் ஆக மாட்டேந்தா? மாப்பிள்ளை செட் ஆக மாட்டேங்குது. சரி, பரிகார வழிபாட ஏதாவது, இல்லை ஜோசியர்கள் என்ன சொன்னாங்க? ஆகும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா? ஆகும் சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. சொல்லிட்டீங்களா? இல்லை தம்பி, என்னோட சந்தேகம், போன வருஷம் எதுவும் முடிவாகலையா நிச்சயதார்த்த வரைக்கும்? என்னப்பா? சரி சரி தம்பி. தம்பி, இதுல எனக்கு நீங்க சொல்லும் பொழுது 2 குழப்பம் தோணுது தம்பி. உங்க வீட்டிலேயே இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எதுவும் வாழ்க்கை சரியில்லாம இருக்கா, இல்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது தம்பி. இதை சரியா பார்த்து தீர்வு எடுக்கிறது தான் நல்லது தம்பி. ஒரு முறை வந்து பார்த்துருங்க தம்பி. உடனே திருமணம் நடத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஏன்னா டேட் ஆஃப் பர்த் எடுத்து லேப்டாப்பில் போட்டு சொல்லணும்னு நேரம் இருக்காது. அதனால நீங்கள் வந்து பாருங்க தம்பி. புரியலப்பா. அது நான் குற்றாம்பாக்கம் எப்படி தம்பி சொல்கிறது, பொருத்தம் இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அது அமையட்டும், அவ்வளோதான். அதுதான் ஆசி. நடக்குமா நடக்காதான் என்ன கேள்வி கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் இல்லைடா கண்ணா. நல்லதுமா, அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரங்க. எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து பேசுறேன் சார். யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக சாமி, எனக்காக தான் கேட்கறேன். உங்க பேரு, வயது? என் பேர் தனசேகரன் சார். என்ன வயசுங்க? 77. ஓ சரி சரி சரி. இது வரைக்குமே நிம்மதியாக இருக்க மாட்டீங்களே? ஆமாங்க. ஏதாவது உழைச்சி உழைச்சி உருவாக்கி அடுத்தவன் அனுபவிப்பான தவிர உங்களால அனுபவிக்க முடியாது. கடனை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இது வரைக்கும் எல்லாம் செய்து பார்த்து ஒன்றும் பண்ணாம அப்படியே என்ன செய்யறதுனே தெரியாத தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கடந்த 5 வருஷமா உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, பணம் பாதிப்பு, கடன் பாதிப்பு, குடும்ப பாதிப்பு, இத்தனை பாதிப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரியா? சரி, நீங்க என்ன கேட்க வந்தீங்க? ஒரு 4 மாதம் ஆகுது, மனைவி இறந்துட்டாங்க. இல்ல அதுதான், அது கடைசியா அங்க எடுத்துன்னு வந்து நிறுத்தின குடும்பமும். சொல்லுங்க. வருமானம் எதுவும் இல்லை சாமி. இதுல 77 வயசு வேற பாருங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அதை தோல் கொடுக்கவும் ஆள் இல்லை போல இருக்கு உங்களுக்கு. 3 பொண்ணு, ஒரு பையன், எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. பையன் நாங்க அமைச்சுக்கலாம்.
ஆ எனக்கு உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கு, வழி தெரியல. ஆ நம்ம கையால மாசம் ஒரு 5000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல சாமி. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ அடுத்து ஒரு புத்தகம் வரப்போகுது. சரி சாமி. அதுல ஒரு டாலர் இருக்கு. அந்த டாலரை நான் அந்த புத்தகத்தை வாங்குனீங்கன்னா டாலர் அதுக்குள்ளேயே இலவசமா இருக்கு. சரி சாமி. அந்த டாலரை போடுங்க, அதுவே உங்களுக்கு போதும். பாருங்க, ஒரே ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள நல்ல மாற்றமும் நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கப்படி வரும். சரி சாமி. முடிந்த வரைக்கும் செய்யுங்க, முரட்டுத்தனமா போகாதீங்க, வயது அப்படி. அதான் சாமி. காரணம், இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுன்னு வந்து போனீங்க. ஆமா சாமி. இதுல உங்களுக்கு காலம் முழுக்க நான் இப்படியே கஷ்டப்பட்டு சாவர காலத்துல கூட நிம்மதியா இருக்க முடியாதாங்கிறது தான் உங்களுடைய எண்ணம். ஆமா சாமி. அதை பத்தி கவலையே படாதீங்க, எல்லா நிம்மதியும் பெறும். நீங்க அந்த டாலர் மட்டும் போடுங்க, போதும். இப்போ அந்த புக்கு எங்க சாமி கிடைக்கும்? இல்ல இல்ல, இன்னும் நான் வெளியில விடல, இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்னும் அடுத்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் அச்சாகிட்டு இருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வுகளும் புஸ்தகத்தோட தலைப்பு. அந்த புஸ்தகத்துக்கு உள்ளேயே ஒரு அருமையான டாலர், ரொம்ப நல்ல டாலர், தங்கம் மாதிரி மின்னுது. எனக்கு சாமிகள் காமிச்சாங்க. அந்த புஸ்தகம் வாங்குறவர்களுக்கு அந்த டாலரையும் சேர்த்து கொடுக்குறோம். அதனால நீங்க என்ன சில வாரங்கள் காத்துருங்க. அதான் சாமி, ஆசிரமத்துக்கு வரணுமா? இல்லைங்க, ஆமா இல்ல, இந்த புக்கு நீங்க அது தொலைபேசியில தொடர்பு கொண்டா சொல்லுவாங்க. சரி சாமி. ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய 26ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. சரி. அதோட விளக்கம் இந்த டிவியில் வரும், பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லைன்னா யூடியூப் பார்க்க தெரிஞ்சா யார்கிட்டனா கேளுங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனையை இணைச்சித்தான் அதை பண்ணுறோம். அதில் என்னைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வழிபட்டுட்டு போங்க. இந்த புக்கு வந்ததும் நீங்கள் ஃபோனில் கேட்டாலே சொல்லிடுவாங்க, டிவியில் எல்லாத்துலேயும் வரும். இதே நம்பர் கேட்கலாங்களா? கேட்கலாம். கீழே வரும் பாருங்க, ஒரு நம்பர் கீழே இருக்கு பாருங்க, கீழே வந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த நம்பர்ல கேளுங்க. நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. அதான் ஐயா, இப்போ இதில் டாலர் பார்க்குறவங்களாம் உடனே மேரேஜ் சூப்பராக இவர் வியாபாரம் பண்ண, அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி 50 வயதுக்கு மேலே தரக்கூடியது. ஆமா இல்லை, நம்ம அந்த புத்தகத்திலே எழுதியிருக்க ஐயா, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாலரை உருவாக்குனேன் ஐயானா. இல்லை, எழுத்துமே அவ்வளோ கஷ்டமாக குழந்தை. இப்போ அந்த குழந்தைய பற்றி கேட்குறாங்க 2 வயசுலன்ட்டு, அதில் இருக்கு. அந்த 5 வயசு வரைக்கும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். ஆனால் விரிவாக்குற போது என்ன பிரச்சனை வரும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். அதனால் அந்த டாலர் நிச்சயமாக அந்த 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு பயன் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அது உள்ளே இணைச்சேன் நான் புத்தகத்துள்ளேயே. பரவலாக போய் சேராது, தனியாக ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா வரவங்களுக்கு சொல்லலாமே தவிர எல்லாருக்கும் சொல்ல முடியாதுங்கிற நோக்கம்தான் அது. அதனால் அப்படி நினச்சிடாதீங்க, அதுக்காக சொல்கிறேன் ஐயா. ஒரு பக்தர் ஏலம். ஹலோ. சொல்லுங்க. வணக்கம்யா. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு என்ன பேர், என்ன வயதும்மா? என் பேர் கோபிநாத்யா, வயது 37. கோபிநாத், சொல்லுங்க. இது வரைக்கும் வேலையும் சரியில்லை, எதுவும் எல்லாமே பிரச்சனையா இருக்கா? இல்லையா, ஆமாம், கொஞ்சம் ஒய்ஃபு எல்லாமே ஸ்டார்டிங் நல்லா பிரச்சனையா இருக்கியா? அதாவது 3 விஷயம் தம்பி. சொல்லுங்க. எப்போ உங்களுக்கு முன்னேற்றம்னு முயற்சி பண்ணி நீங்கள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நடக்காது. சரியா? சரியா இருக்கா இல்லையாப்பா? சரின்னா என்னன்னு தெரியலப்பா எனக்கு. அதானே நடக்குது. ஆமாயா. அடுத்து என்ன முயற்சி பண்ணாலும் முதல்ல நல்லா இருக்கும், கடைசியாக சரியில்லாமல் போகும். ஆமாயா. இது எதில் உள்ளுக்குள்ள மனசில் ஏதோ ஒரு பயம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். ஆமாயா. இது மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். என்ன வேலை பார்த்தீங்க, எது சரியில்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. வேலை கூட ஒரு ஒன்று சொல்லலையா, ஒய்ஃபுக்கு எனக்கும் பிரச்சனை. இப்போ அவங்கள நான் இருக்க 2 குழந்தை இருக்கு. சரி, என்ன எதனால பிரச்சனை? அவங்க அப்பா அம்மா விதிப்படி பேசி நிறைய பிரச்சனையா வீட்டுக்குள்ள. சரி, இல்லப்பா, வருமான குறைச்சலுங்கிறதுனால பிரச்சனையா இல்ல வேறு விதத்துல ஏதாவது பிரச்சனையா? அதே வருமானம் கம்மின்னு இல்லையா, வேற விதத்துல பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நல்லா இந்த வருமானத்தை இருந்தாங்க, நல்லா அவங்க கூட இருந்தாங்க, எந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வேற ஏதோ பிரச்சனை இல்லைன்னு தெரியலவங்க, அவங்களுக்குள்ள ஏதோ இதை பத்தி அவங்க அண்ணன் இறந்துட்டாரு. சரி, அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா மட்டும் தனியாயிட்டாங்க. அதனால இதுலயும் நம்ம கூட இருக்கலாம்னு சொல்லி
சொல்லியாச்சு அவங்க கிட்ட. அப்ப கூட அவங்க இந்த மாதிரி பிரச்சனையா போயிட்டு ரொம்ப இதுவா இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா ஒருத்தா இருக்கு, குழந்தைலாம் கதை. சரி, இப்போ அதுக்கு என்ன வந்து அவங்க சேர்ந்து வாழணும், அவங்க வரணும்னு பிரியப்படுறீங்களா தம்பி? ஆமாயா, அதான் என்னன்னு தெரியலையா. அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா உங்களுக்கு புரியலையா? இல்ல இருக்கட்டும் தம்பி, இதுக்கு தீர்வா நான் நேர் அலைவரிசையில் சொல்றதை விட தம்பி, சரியா ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதை கேட்டு சொல்றது நேர் அலைவரிசையில் நல்லா இருக்காது, நாகரிகமா. சரியா திருவள்ளூர்ல தானே இருக்கீங்க தம்பி, உடனே என்னை வந்து பார்த்துருங்க தம்பி, சரியா உடனே பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நேர்ல சொல்றேன் தம்பி. சரியா ஏன்னா ஒரு முக்கியமான 2 காரணம் இருக்கு தம்பி அதுக்கு. சரியா அது என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது தான் நல்லது தம்பி. சரியா நீங்க வந்து உடனே பாருங்க தம்பி. சரிங்க, நல்லதும்மா, தேங்க்யூ. நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா கேள்வி ஐயா. ஆமாம். அதாவது ரொம்ப நாளாக அந்த ஜோதிடத்தை பற்றி பேசலை அப்படின்னு நேற்று முந்தானேத்து ஒரு இடத்துக்கு போகும்போது, சாமி கொஞ்சம் நடுவில் எங்கள் மாதிரி ஜோதிடருக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க சாமி அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார் ஐயா. அது மாதிரி ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா ஐயா? இருக்கு இல்லை உங்ககிட்ட இருக்கும், அது எனக்கு தெரியும் ஐயா. அதில் ஏன்னா 3500 4000 எழுத்தாளருடைய கருத்தாளர் நீங்க, அவங்களோட எழுத்துக்களோட கருத்தாளர் நீங்க. அதுல எப்படியும் 100 கணக்கில் ஜோதிடம் இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதனால தான் நான் இப்படி கேட்டேன் ஐயா. நேரடியா ஜோதிடமா இல்லாவிட்டால் கூட கிட்டத்தட்ட தொடர்பான ஒரு கேள்வி அது இருக்கும் ஐயா, எனக்கு தெரியும். சொல்லுங்க ஐயா. ஏழை என்பது கடவுள் கொடுத்த சாபமா, பணக்காரன் என்பது கடவுள் கொடுத்த வரமா? இதை பற்றிய தங்கள் கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க சாமி. ஐயோ, சாபமும் வரமும். ஏழை என்பது சாபமா, கடவுள் கொடுத்த சாபமா? பணக்காரன் என்பது கடவுள் கொடுத்த வரமா? இது இந்த கேள்விக்கு எப்படி ஐயா பதில் சொல்றது? யோசிச்சு பார்த்தா எல்லாரும் அப்படி நினைப்பாங்களா? ஏழை என்பது கடவுள் கொடுத்த சாபமா? இல்லை, அவங்க எப்படி என்ன நினைப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏழைகள் நினைப்பது நடைமுறையாக நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் தெரியுது. பணக்காரர்களுக்கு தாங்கள் கொடுத்த வரமாக நினைக்கிறாங்களாங்கிறது சரியாக தெரியல. ஐயா, ஏழைக்கு வேற அறிவு, பணக்காரனுக்கு வேற அறிவு ஐயா? இல்லை இல்லை, ஒரே அறிவு தானே ஐயா. அப்போது அறிவு என்னும் போது எங்கே தப்பு நடக்குது? அறிவை செயல்படுத்துகிற விதமும் அறிவை யோசித்து பயன்படுத்துகிற விதமும் தானே ஐயா வித்தியாசம். கடவுள் எப்பொழுது அறிவை ஒன்றாக வைத்தானோ அவன் பிரிவினையை வைக்க போகிறதில்ல. அவன் ஏழை பணக்காரன் என்பதை வைக்க போகிறதில்ல. அவன் எப்படி பயன்படுத்தி முன்னேறாங்கிறது தான். பகுத்தறிவாளர்கள், நல்ல நுண்ணறிவாளர்கள், அதில் பேரறிவாளர்கள், இது பிரிக்கலாம். நுண்ணறிவும் இருக்குது, பகுத்தறிவும் இருக்குது, பேரறிவும் இருக்குது. இந்த 3க்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஐயா. ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் 4 மாணவர்கள் வெற்றி பெறுறாங்க. அதில் 2 மாணவர்கள் பெரிய அதிகாரி, பெரிய நிலைமைக்கு வராங்க. ஒருவர் அரசியலில் பெரிய ஆளாகிறாரு, ஒருவர் தான் சார்ந்த தொழிலில் பெரிய ஆகிறார். ஆனால் மீதம் இருக்கிற 36 பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? சாதாரணமாக தான். ஒரே அறிவு தான், ஒரே வகுப்பறை தான், ஒரே ஆசிரியர் தான், கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களும் ஒன்று தான். எங்கே ஐயா வேறுபடுது? இங்கே தான் நாம் யோசிக்கணும் ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சாமி. அம்மா சொல்லுங்க சாமிங்களா? அம்மா நான் என்னடா கண்ணு சொல்றது? சாமி, என் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது சாமி. நீ அதை தானே சொல்லணும். என்ன சொல்றான்னா நீ போன் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்? என்ன வயசாச்சு பையனுக்கு? பையனோட பேர் என்ன? அனிஷ் பாஷா. அனிஷ் பாஷா. என்ன வயசாச்சும்மா? என்ன வயசாச்சும்மா? 91 சாமி பிறந்தது. சரிம்மா. எனக்கு செட் ஆக மாட்டேங்குது சாமி. எதுவுமே பாக்குறோம், கிட்ட வந்து நின்னுடுது சாமி. என்ன தொழில் பண்றாருமா அவரு? இந்த பிரிண்டிங், இந்த
இந்த பனியன்ல எல்லாம் பிரிண்டிங் அடிக்கிறாங்கல்ல, பனியன்ல பிரிண்டிங் போடுறதா? திருப்பூர்ல இருக்கிறாரு. சரி அது தொழிலும் செட் ஆக மாட்டேங்குது சாமி அவங்களுக்கு. சரி சரி. என்ன வயது சொன்னீங்க? 34 வருது. 34. 34 ஆகுது. அம்மா இதில் 2 விஷயம் இருக்குமா. சொல்லுங்க சாமி. இவருக்கு அடுத்தோ அல்லது இவருக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்து இறந்ததாம்மா? இல்ல சாமி, இல்ல சாமி, எனக்கு பிறந்ததே 3 தான். 3 இருக்கு சாமி. இல்லை அபாஷன் ஏதாவது நடுவில் ஆச்சா? இல்ல இல்ல சாமி, அது கூட இல்லை. இல்ல. சரிம்மா, உங்கள் கணவரோட கூட பிறந்தவங்க இருக்காங்களா? தங்கைகள் எல்லாம் இருக்கிறாங்க சாமி. ஒரு தங்கச்சி செத்துச்சு சாமி. இல்லை இல்லை அவசரம், அதுதான் அங்கே தான் வந்தேன் நான். அந்த மாதிரி ஏற்பட்டுதான்னு கேட்கறதுக்கு தான். அதே மாதிரி அந்த தங்கை இன்னொருத்தர் அவங்க உறவு இருந்தா அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்காமா? இல்ல சாமி, அது பொண்ணுக்கு 2 முறை கட்டி கொடுத்தாங்க, 2 முறையும் வீட்டுக்கு வந்துச்சு சாமி. சரியில்லை. சரியா? ஆமா சாமி. அடுத்து உங்க கூட பிறந்தவங்க கேக்குதுங்களா? கேக்குது சாமி. உங்க கூட பிறந்தவங்க எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்காமா? இல்ல சாமி, ஒரு தம்பி கல்யாணமே பண்ணல சாமி, ஒரு தம்பி சேர்த்துட்டான் சாமி. இதுதாம்மா, இதுக்கு பேர் கோர கத்ரு சாபம்னு சொல்றது. இந்த சாபம் இப்ப இவர் கல்யாணத்துக்கு உன் சொந்தத்தை ஏன் கேட்கணும்னா அவரோட சொந்தத்தை ஏன் கேட்கணும்? அப்போ எங்கேயோ உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு பாருங்க. யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. அடுத்து கல்யாண வயது வந்தும் கல்யாணம் ஆகாத தடுங்களாகும். அதே போல எப்படி பாடுபட்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம், பணம் சேர்க்கறது வரவே வராது. உறவெல்லாம் பகைப்படுத்தும். இது உங்க குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும்மா. சரிங்களா? இதுதான், இதுக்கு பேரு தான் கோர கத்ரு சாபம். உங்களுக்கு எப்படி பரிகாரம் சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு அங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்மா. சாமி, நான் நிறைய முறை ட்ரை பண்ண சாமி. கீழே இருக்கிற நம்பருக்கு கொடுத்து போன் பண்ண சாமி. 10,000 கேட்டாங்களா? என்கிட்ட 10,000 இல்ல சாமி, கொஞ்சம் கஷ்டம் சாமி எங்களுக்கு. இல்ல நீங்க திருப்பியும் போன் பண்ணி கேளுங்க. அதுக்கு தானம்மா இந்த ப்ரோக்ராமே. இந்த ப்ரோக்ராம்ல வந்து யாரு எனக்கு காசு கொடுக்க போறாங்க? அது இல்லம்மா. பாப்பாக்கும் கல்யாணம் சாமி. அதான் நான் சொல்றேனேம்மா, தெளிவா சொல்றேனே. இந்த பிரச்சனை இருக்கும். இப்ப இதுல நான் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தா நான் சொல்லிட போறேன். ஆனா அது பலிக்குமானா பலிக்காது. அது பொய்யான தகவலை என்னால கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் நீங்க பாருங்க, நல்ல நிகழ்ச்சி பாக்குறவங்க எல்லாம் எல்லாரையும் வாங்கலாம் நான் சொல்றது இல்லை. அது இங்கேயே பதில சொல்லி பரிகாரம் சொல்லிடுவேன். நீங்க வேற இஸ்லாமியரா வேற இருக்கீங்க. இதுல நான் போய் சொன்னா நீ முருகர் கோயிலுக்கு போமானா நல்லா இருக்குமா? அது நீங்களும் செய்ய மாட்டீங்க. இது எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து பாருங்கம்மான்னு சொல்றேன் நான். முருகரை நான் ரொம்ப விரும்புவேன். எங்க வீட்டுல பெருமாள் அப்பாவை விரும்புவாரு. அவர் வச்சு கூட இருக்கிறார் சாமி. அவர் ரூம்ல சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்கிறோம் நாங்க. அவர் ரூம்ல பெருமாள் அப்பா, முருகன் எல்லாமே இருக்கு சாமி. விநாயகர் எல்லா சாமியும் இருக்கு சாமி எங்க வீட்டுல. வெரி குட்மா. அப்ப வழிபாடு பண்றீங்களா? பூஜை எல்லாம் பண்றீங்களா? பூஜை பண்றதுல சாமி ஒரு சாம்பிராணி போக கொடுப்போம், ஊது வச்சு. மந்திரம் சொல்ல முடியுமா? இல்ல சாமி, வராது சாமி. இதுக்குதான் சொன்னேன் வந்து பாத்துருங்கன்னு. இந்த குழப்பம் வேண்டாம். ஆனா அதுக்கு வழி இருக்கு. வழி இல்லாம இல்ல, வழி இருக்கு. அத நேர்ல தான் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதான் சாமி கேட்டேன், 1 மாசம் அப்ளிகேஷன் போடணுமா? ஒன்றும் இல்லை, அதை நான் வேணா சொல்கிறேன். இப்போ நீங்கள் தொடர்பு கொண்டதுனால நான் சொல்கிறேன், வாங்க வந்து பாருங்க. இல்லைன்னா சும்மா போய் இது அங்கே இங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. தீர்வு ஆமாம், அதை நான் தான் சொல்கிறேன், தீர்வே வராது. சில்லறையாக காசை ஒடிக்காதீங்க. நல்லதுமா. சீக்கிரம் சந்திப்பதற்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்கம்மா. அனீஸ் பாஷாவோட அம்மான்னு சொல்லுங்க. நினைவா நானும் நினைவு வச்சு ஆசிரமத்திலையும் சொல்லி வைக்கிறோம். நல்லதுமா நல்லதுமா. எல்லா நல்லதும் எல்லா வளமும் சீக்கிர சுபமும் நடக்கட்டும்மா. நல்லதும்மா. ஐயா ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு சரி.
மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, எல்லாரும் வந்து பூசணி போட்டு வழிபட்டு, நான் கூட ஒரு பாடல்களில் எழுதியிருக்கேன், அனுகிரக வாராகி அம்மா வந்து பஞ்சமி அன்னைக்கு அருளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுன்னு. அந்த வகையில் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும், அதாவது இன்னைக்கு 13 ஐயா, இன்னைக்கு வந்து 14, அது நாளை மறுநாள் இந்த 2 பட்டு வருது. பகலில் 3 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு ஆரம்பித்து திங்கள் 3 மணிக்குள்ளே முடியறது, பகல் 3 மணிக்குள்ளே முடியறது. ஞாயிற்றுக்கிழமை நாளை வந்து பகல் 3 மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை முடியுது. ஏன்னா மெயினாக வந்து நிறைய பேர் தீபம் போடுவீங்க. அந்த தீபம் போடணும்னு சொல்கிறேன்னா, சுடர் நிலையறிய கன்னி தன்னில் போட்ட கூஷ்மாண்டம் கண்ணோக்கு நிலை தன்னில் பிரகாசத்தில் வாழ்வில் இருளகன்று பிரகாசம் பிறக்கும்னு ஒரு பாடலே இருக்குது. அதுக்கு கூஷ்மாண்டனா பூசணிக்காய். அதில் நிறைய பேர் வந்து ஒரு கருத்து பாருங்கள், எல்லா வழிபாடும் மனம் சம்பந்தப்பட்டு நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மட்டுமே. அது நம்ம உள்ளமும் மனமும் ஒரு விஷயத்தில் லயிக்கும் பொழுது நம்மையும் மறுமேல் நம் மனசு வந்து நம்மை இயக்கும். அந்த இயக்கங்கள் தவறானதாக இருக்கவே இருக்காது. அது வெற்றி பாதையை நோக்கிய இயக்கம் என்பதற்கு ஒரு பாலம்தான் இந்த மாதிரி தீபமெல்லாம். அதனால் நாளை பகல் 3 மணிக்கு மேலே தொடர்ந்து திங்கட்கிழமை வரைக்கும் அந்த தேய்பிறை பஞ்சமி இருக்குது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை என் அன்பார்ந்த அகண்ட பாராயண பக்தர்களெல்லாம் பயனடைந்து சொல்ல இந்த காதுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். ஐயா, அந்த அகண்ட பாராயணா தேன் வந்து பாயுது காது நிலையம். ஆமாம் ஐயா, எப்பவுமே சொல்லுவாங்க, சாமி இந்த அகண்ட பாராயண விபூதி தான் எங்களை காப்பாற்றுது,
இது நாங்கள் நிறைய பேருக்கு கொடுப்போம் அந்த விபூதியை, அது அவங்களுக்கு இல்லை, பலனை என்கிட்டயே தருது. பல பேர் சொல்றாங்க, அதனால எனக்கு ஆமா வந்து ஆமா தெரியும். ஐயா, ஆமா ஐயா. அப்படிப்பட்ட ஒரு அகண்ட பாராயணம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதிதாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தால் அதில் வந்து பங்கு கொண்டு பாருங்கள். காலை 8 மணி முதல் பகல் 3 மணி வரைக்கும் அது தொடர்ந்து போகும். அவ்வளோ பிரமாதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. காரணம், குருவும் திருவும் முருகப்பெருமான் ஷடாட்சர சண்முகரும் பாம்பன் குமரகுருதாசரும் சேர்ந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த அகண்ட பாராயணம் என்பது. அதில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இது. பஞ்சமி வர்றவங்க நாளையும் மறுநாளும் வந்து பஞ்சமி போடுங்க. செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் யாராவது பார்க்கணும், பங்கு கொள்ளணும்னா நிச்சயமாக பங்கு கொள்ளுங்கள், பெரும் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஐயா ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஹலோ அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா வாழப்பாடி பக்கத்துல ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்கப்பா. ஜானகிங்கப்பா என் பேரு. ஜானகிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பையனுடைய குழந்தைக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணுங்கப்பா. அப்படியே சொல்லிடுறாக்கண்ணு. வந்து உங்க ஜோசிக்காரங்க எல்லாம் புரிதம் புறக்கம் அடுத்ததுன்னு சொன்னாங்கப்பா. உங்களுடைய யூடியூப்பை பார்த்து எல்லாம் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்து ஃபாலோ பண்ணி ஆண் குழந்தை போன மாசம் 13/5/2025 காலையில 7 மணிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்கப்பா. வெரி குட்மா. வந்து நான் உங்க கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா. உங்க ஜெயந்தி விழாக்கு வந்திருக்கிறேன். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுங்கப்பா. என்ன நட்சத்திரம்மா? விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம்னு சொன்னாங்கப்பா. முருகனே மாது. சரிங்கப்பா. நீ ஆசிரமம் வந்து கும்பிட்டதுக்கு கரெக்டா தான் இருக்குதுமா. என்னங்கப்பா? ஆசிரமம் வந்து நீ யூடியூப்பை பார்த்து கும்பிட்டது கரெக்டா தான் இருக்கு. முருகனே விசாகத்துல வந்து பிறந்திருக்கா மாதிரி. ஆமாங்கப்பா. நான் அப்படிதாங்கப்பா உங்க கோயிலுக்கு வந்து நாங்க ஆலயத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டு வந்தாங்கப்பா. நீங்க உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததுங்கப்பா. மகன் எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தாங்கப்பா. உங்க ஜெயந்தி விழாவுக்கும் வந்திருக்கிறாங்கப்பா. இந்த நெய் தேங்காய் வாங்கி சாப்பிட்டு 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆச்சுங்கப்பா. ரொம்ப நன்றி சொல்லணுங்க. பேர் வைக்கணுங்க தாப்பா குழந்தைக்கு உங்களுக்கு. அப்படியே சொல்றமா. தீபராஜன். தீபராஜன். தேஜோஹாசன். எனக்குப்பா தீபஹாசன். தீபராஜன். சரிங்கப்பா. தேஜோஹாசன். தேஜஸா இருக்கணும்னு சொல்றோம்ல. தேஜோஹாசன். சரிங்கப்பா. ரெண்டுத்துல வைங்க. சரிங்கப்பா. சொல்லுடா கண்ணா. இன்னொன்னு வந்து எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, சந்ததியர் சுமூகமா, குடும்பத்தோடு நலமாவும் வளமாவும் நல்லா இருங்கம்மா. சரிங்கப்பா. நெய் தேங்காய் கொடுத்து அந்த நெய் தேங்காய் வாங்கி சாப்பிட்டு 2வது பையனுக்கு கல்யாணம் ஆகி இப்ப மாசமா இருக்குதுங்கப்பா அந்த பொண்ணு. சரிம்மா. அது 4 மாசமா இருக்கு. அது நல்ல சுகப்பிரசவம் ஆகி நல்லா இருக்கணும்னு. அதுல சுகப்பிரசவத்திற்கு நம்ம அதே யூடியூப்ல இருக்குல்ல. ஆமாங்கப்பா. அத கேட்க சொல்லுங்கம்மா. சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். நல்லதுராக்கா, நல்லதுராக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க நீண்ட ஆயுளம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கப்பா. நிச்சயமா நிச்சயமாடா கண்ணா. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. சின்ன பையனுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, எப்படி இருப்பான்? அவன் பேரு பிரபாகருங்கப்பா. பத்தியா, இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுறா கண்ணு, நேர்ல வந்து பாடுறா. சரிங்கப்பா சரிங்கப்பா. ஆமா, நல்லதுரா கண்ணா. பேரும் வாங்கிட்டு நீ உடனே அடிக்கிட்டு இருக்கிய, நியாயமா இது? அவன் ஏன்னா தொடர்ந்து வேற இருக்காங்க ஐயா. ஹலோ. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் ராஜபாளையத்துல பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காண்டி ஐயா. என்ன பேரு, என்ன வயதுங்க தம்பி? சரவணகுமார், 39 ஐயா. சொல்லுங்க தம்பி. இல்லையா, கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்குது. ஏன் தம்பி? ரூபாயும் கொடுத்துட்டு கட்ட முடியாம பிரச்சனை. இது மொத்தம் நடக்கிறது வந்து இந்த 3 வருஷமாவா தம்பி? ஆமா சார். ஆமா ஐயா. கரெக்டா அந்த 3 வருஷம் தானே? ஆமா ஐயா. அதுக்கு முன்னாடி 4 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தம்பி? இல்ல, வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டு தான் இருந்தேன் ஐயா. எப்படி தெரியாம வாங்கி கொடுத்துட்டீங்க? இல்ல, நல்லவரும் வாங்கி கொடுத்தேன் கடையில. ஆனா கட்டுறாங்க, கொஞ்சம் பையன் போய் லேட்டா கட்டுறாங்க. அது இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இல்ல, அதுக்காக என்ன கேட்க வரீங்க தம்பி? இல்ல, அதான் அந்த கஷ்டம்ல எப்பயாச்சும் அதான் கேட்குறேன். இல்லை தம்பி, பாருங்க,
யாருக்கும் இந்த மாதிரி பாத்திரம் அறிஞ்சு உதவி செய்யணும். நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய தகுதியை மீறி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறதுங்கிறது பெரிய தப்பு தம்பி. சரி. நாம் தகுதிக்கேற்பத்தான் எது ஒன்றும் வச்சுக்கணும். நம்ம தகுதிக்கு மேலே நம்ம போய் உதவி செய்கிறோன்றது ரொம்ப பெரிய தப்பு. ரெண்டாவது, கோபம், குழப்பம் இது எப்பவுமே உங்களுக்கு சொத்து. சரி. இந்த குழப்பத்தால் தவறான முடிவு எடுத்துருவீங்க. சரிங்க. ஒன்றும் இல்லை, சிங் மந்திரம் தெரியும்ல தம்பி? என்னையா? சிங்னு ஒரு மந்திரம் இருக்குது, தெரியுமா? தெரியாதுயா. சரி, யூடியூப் போங்க, என்னோட பேரை போட்டு பாருங்கள், அதில் வரும். அதில் சிங்னு நீங்கள் வெறுமனே சிங் சொல்லுங்கள், அது வந்துடும். சரிங்க. அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் சொல்லிக்கிட்டு வாங்க. சரிங்கய்யா. புரியுதா? சரி. அதுவே இதுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கும் தம்பி. அப்படிங்களாயா? ஆமாம், நல்லதுங்க தம்பி, நல்லதுங்க தம்பி. ஹலோ ஹலோ ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க ஆவுலரங்கப்பள்ளியிலிருந்து பேசுறோம். எங்கம்மா? ஆவுலரங்கையப்பள்ளி, ஆந்திரா பார்டர்ல. ஆந்திரா பார்டர். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க பொண்ணுக்காக பேசுறோம் ஐயா. பொண்ணோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணு பேரு ரித்திகா ஐயா. ரித்திகா. ரித்திகா, ஆமா ஐயா. சரி, என்ன வயசுங்க? வந்து கேட்டோம் ஐயா, இந்த பேர் வச்சுக்கலாமான்ட்டு. வச்சுக்கலான்னு ஐயா. அடிக்கடிக்கு கோல்ட் ஆயிட்டு ஐயா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். என்ன வயசுமா? 9 வயசு ஐயா. சரி, கோல்ட் ஆகுதா? ஆமா ஐயா. என்ன சொல்றாங்க மருத்துவர்லாம்? அது நார்மலா ஆகும், வயசு ஆவாவோ செட் ஆயிடும்ன்றாங்க. இருந்தாலும் கோல்ட் ஆகுது ஐயா. சரி, மார்த்தள்ளி கட்டிக்குது ஐயா. சொல்றேம்மா. திக்தது அவளுக்கு வந்து தும்பல் வருதா காலையில் எழுந்ததும்? ஆமா, எழுந்தோடனே தும்பல் வருது ஐயா, மூக்குல ஒழுகுது ஐயா. ஓகே. ஸ்கின் அலர்ஜி வருதா? ஆமா, ஸ்கின் அலர்ஜி வருது ஐயா. எதுனா ஒரு எறும்பு கச்சா கூட கண்டு கண்டா ஆயிடுது. தாய்ப்பால் எவ்வளவு நாள் கொடுத்தீங்கம்மா? 1 வருஷம் கொடுத்தேன் ஐயா. அதுக்கு மேல அது பாப்பாவே விட்டுச்சு ஐயா. சரி 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 சரிம்மா, ஒன்றும் வேணாம். இரும்பல் இல்லைல்ல? இரும்பலும் வருது ஐயா. எப்பயாவது வருதா, ரொம்ப இருக்கா? எப்பாச்சும் ஒரு வாட்டி வருது ஐயா. சரி, அப்போ திக்தகா கசாயம், இது வந்து ஆயுர்வேதா மருந்து, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். திக்தகா கசாயம் அப்படின்னு ஒரு டானிக்கு. இந்த டானிக் வாங்கி 2 மூடி மருந்து 4 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் கொடுங்க. சீதோ பலாதி சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கு. அந்த சூரணத்தை வெறும் சிறிய ஸ்பூன், அந்த மீடியமான ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் தண்ணி, சுடு தண்ணி வெது வெதுப்பாக ஊற்றி அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்துட்டு 3 வேளைக்கும் கொடுங்க. இது 2 மட்டும் கரெக்டாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வாங்க. இதில் நல்ல இம்ப்ரூவ் இருக்கும். ஒரு முறை அழைச்சிட்டு வந்து மட்டும் பார்த்துருங்க. இது வந்து இணையதளத்தில் சாயந்தரம் நாளைக்கு வந்துடும் இந்த நிகழ்ச்சி. அதில் போட்டு மருந்தை திருப்பியும் கேட்டுக்கோங்க. சரிங்க ஐயா. நல்லது. என் பையன் பேர் குகன் ஐயா. குகன் நல்லா படிப்பான் ஐயா. குகன் கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டே தடங்களாய் படிப்பான், வேற ஒன்றும் வேணாம். ஆமா ஐயா, அதுதான் உண்மைதான் ஐயா. முதல்ல பாப்பா அது சரியாயிட்ட பார்த்துக்கலாம். சரி, நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ வணக்கம் ஜாமி. அம்மா வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் திருச்சி பக்கம் வேப்பநாயக்கம் பேசுகிறோம். யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? இதான் முதல் தரம். இதான் முதல்ல பார்த்து பேசுகிறீங்களா? ஆமாம், இப்போ டிவியில் பார்த்தோம். சரி 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 சரி, என்ன கேட்க போகிறீங்க? இந்த தம்பி இளைஞனுக்கு நாங்களும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது. உங்கள் பையனுக்கா? ஆமாம், 32 வயசு. சரி சரி, என்ன பேர் அவருக்கு? கரந்தமலை கண்ணன். தங்கமலை? கரந்தமலை கண்ணன். புரியலம்மா. கரந்தமலை கண்ணன். காந்தமலை கண்ணன். சரி சரி சரி, என்ன வேலை செய்யறாரு? கோலாறுல தான் ராஜபாளையத்துல. சரி சரிம்மா. அவன் படிச்சிருக்கான் சாமி. ஆனா எந்த வேலைக்குமே அவன் எழுதி போடுறான்னா போட மாட்டான்.
நான் இந்த வேலைக்கு தான் போவேன். அவனும் படிச்சு நல்லா காலேஜ் 3 வருஷம் படிச்சுட்டா 12 முடிச்சுட்டு. ஏன் வரக்கூடிய பொண்ணெல்லாம் வேலை சரியில்லைன்னு போயிடுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன அதை பத்தி ஏன் மாத்த சொல்றீங்க? அமைய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அவரு இந்த மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கைலாம் உண்டா அவருக்கு? அதெல்லாம் சாமியெல்லாம் நல்லா கும்பிடுவான். நல்லா கும்பிடுவாரு. சரி சரி. அம்மா உங்க வீடு வாசப்படி இருக்குல்ல, தலை வாசப்படி இருக்குல்ல, உள்ள நுழையிறீங்கல்ல, ஆமா, அதுக்கு முன்னாடி கிணறு ஏதாவது இருக்கா, இல்ல தண்ணி தொட்டி ஏதாவது வச்சிருக்கீங்களா? தண்ணி தொட்டி வச்சு எழுத்த வீட்டுல இருக்கு. அம்மா வீட்டுல இல்ல, நம்ம வீட்டுல சைட்ல தான் இருக்கு. சரி, வேற எங்க சொல்றீங்க? வேற எது தண்ணி இல்லம்மா, தண்ணி தொட்டி அது எங்க வீட்டுல இல்லைன்னு ஏதோ சொன்னீங்களா, அது என்னன்னு கேக்குறேன். இல்ல இல்ல நம்ம வீட்டுல இருக்கு, ஆனா சைட்ல இருக்கு. சைட்ல இருக்கு. இல்ல நான் நேரா என்ன இருக்குன்னு தான் கேட்டேன். சைட்ல இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. நேரம்லாம் இல்ல. நேரா இல்ல. அதெல்லாம் இல்ல. சரி சரி சரி. அம்மா அடுத்த வருஷம் முடிஞ்சிரும்மா. சரிங்க சாமி. அவருக்கு 33ல தான் முடியும். சரி. அதனால அதை பத்தி நம்ம பெருசா ஒன்றும் செய்துக்க வேண்டாம். சரிங்க சாமி. அது கொஞ்சம் உங்க குடும்பத்திலே அந்த 30க்கு மேல ஆண் பிள்ளைகளுக்கு இது வந்து நல்லது நடக்கிறதும் நல்ல அமைப்பு வர்றதும் அந்த 30 வயசுக்கு 33 வயசுக்கு மேல தான் தோணுது. சரிங்க சாமி. அங்க எங்கன்னா பாம்பு புற்று இருந்தா அவரை செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில விரலி மஞ்சளும் இன்னொரு வாழை இலையில குங்குமம் வச்சுட்டு அங்கே நின்று ஓம் மகா பதுமன்யாய ரட்சிப்பாய் மகா பதுமன்யாய ரட்சிப்பாய்னு 11 முறை சொல்லிட்டு வர சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை இதை பண்ணாருனாவே முடிஞ்சிரும்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. ரொம்ப எளிமையான ஆலோசனை சொல்லிட்டீங்க. கண்டிப்பா ஐயா. எளிமையா இப்பெல்லாம் ஐயா பரிகாரம் கூட எளிமையா கொடுக்க, ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி இருக்கு ஐயா. வாழ்க்கை பக்தி கூட அப்படி அப்படியே மாறிக்கிட்டே வருது ஐயா. வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மாறிக்கிட்டு வருது. அதுல என்ன பண்றது ஐயா, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம்.
திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு விஷயங்களாக பார்க்கும்பொழுது இந்த விக்ரமாயா போன்ற குபேர சிலைகள் போன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா புத்தகம் உட்பட நாம் என்ன கடினப்பட்டு அதை உருவாக்கி கொடுக்குறோமோ அதுக்கான பலன் கிடைக்குது. பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லையா, அந்த பலனை நானே இருக்கும்பொழுது கேட்கறது தான் ஐயா பெரிய விஷயம். இதே போல சாமிகள் ஆஷாட நவராத்திரி பற்றி பலர் என்கிட்ட கேட்குறாங்க. என்னென்ன விசேஷங்களில் என்ன நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம பக்தர்களுக்கு சொன்ன என்னன்னு சொல்கிறாங்க ஐயா உங்ககிட்ட? அது ரொம்ப நல்லா இருக்குது, அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், அது வந்து பயனுள்ளதாக இருக்குது, என்னென்ன தேதியில் என்னென்ன மாதிரியான இது இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் சொல்லணும் ஐயா. அது இணையத்துலேயும் சரி, இப்போ தொலைக்காட்சியிலையும் கொடுக்குறோம். மெயினாக இணையத்தில் வரும் ஐயா, அது அந்த அழைப்பிதழோடு வரும். ஆஷாட நவராத்திரி ஐயா நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில இடங்கள் மட்டுமே, மிக குறிப்பிட்டு சொல்கிற இடங்கள் மட்டும்தான். இன்று மிக அளவில் அது பெருகிருக்கு ஐயா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பொதுவாக 9 தேவியரை வச்சு வழிபடுவதுங்கிறது வழக்கம். அப்படி அந்த வழிபாட்டில் நான் கண்ட உண்மைகள் அந்த ஞானத்தோடு பார்க்கும் பொழுது அந்த அம்பாளுடைய பிரத்யட்சணமான அருள் கிடைப்பதை உணர முடிஞ்சது. உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் அதில் பயனடைஞ்சவங்க வந்து ரொம்ப அதிகம் ஐயா. ஆமாம். அதனால் எந்தெந்த அன்னையர் எந்தெந்த தீர்வுக்கு உருவாக்கப்பட்டதோ அதை மனதில் கொண்டு ஆஷாட நவராத்திரியில் எங்கே இந்த மாதிரி வழிபாடு படுறதோ, கொலுவிருந்து வழிபாடாக இருக்கோ, அங்கே அந்த அன்னையர்கள் எல்லாம் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அருளப்பட்ட விஷயங்கள், உதாரணத்துக்கு சூன்யம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு அன்னை இருக்காங்க, அவங்கள அன்று அந்த நாளில் இந்த ஆஷாட நாரத்தில் வழிபடும்போது எப்பேற்பட்ட சூனியமும் போகும் அந்த தீப வழிபாடு. அதனால்தான் மூலிகை லிங்க் பண்ணி நான் இந்த ஆஷாட நவராத்திரியில் வச்சுருக்கேன் ஐயா. இது தொடர்ந்து நடந்து கொண்டே வருது. அதில் முத்தாய்ப்பா இந்த ஆண்டு புதிதாக செய்யணுங்கிறது தோற்றுவித்தல் ஐயா, உள்ளத்தில் தோற்றுவித்தல். அப்போ நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ அணுகிற வாராயினா நம்ம இப்போ நான் பேசுகிறேன், என் மனதில் அந்த நாமம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது அப்போ நம்ம பேசுகிறோம். அந்த பயிற்சி நம்ம எடுக்கும் பொழுது சில இதில் தோற்றுவித்தல் இருக்கும். அப்படி இந்த ஆண்டு வந்து திடீர்னு நான் ஆஷாட நவராத்திரியின் பத்திரிக்கை எழுதும் பொழுது, பிள்ளையார் சொல்லி போடும் பொழுதே தோற்றுவிட்டது. வாசினி சுவாசினியை இன்று இந்த ஆண்டு முதல் தொடங்குவாயாக. அது என்ன வாசினி சுவாசினின்னா, இது 2 பேரும் ஒரு மிகப்பெரிய கர்த்தாக்கள் ஐயா. இவங்களோட 7 பேர் வந்து உடன் இருக்கக்கூடிய சக்திகள் ஐயா. இந்த வாசினி சுவாசினியோட 7 பேர் வந்து இருப்பாங்க. அதில் அந்த 7 சக்திகளும் மாலை நேரத்தில் இந்த மாதிரி இவங்களா பாவிச்சு நீ வழிபடணும்னு ஒரு மெத்தட் வருது ஐயா. அதுவும் தோற்றுவித்தல் ஐயா. அப்போ கன்னியா பூஜைன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பண்ணுவோம். இந்த கன்னியா பூஜையை இந்த வாசினியும் சுவாசினியும் 2ஆக பிரிக்கிறாங்க ஐயா. சிறு பிள்ளைகளிலிருந்து பெருப்பிள்ளை ஆகாத சிறு பிள்ளையாக இருந்து நடுவில் இருக்கிற கன்னியான்னு ஒன்று பிரிக்கிறாங்க. இந்த பக்கம் கன்னியான்னு பிரிக்கிறாங்க. இந்த 2 8லேருந்து 12 வயது அந்த மாதிரி வயது வரம்பில் அதை தோற்றுவித்தலை கொடுக்குறாங்க. இந்த வாசினி சுவாசினிங்கிற சக்தி ஒவ்வொரு நாளும் மொத்தம் 9 நாள்லேயும் இந்த ஒரு புதிதாக ஒரு அன்னையினுடைய அருளை சொல்லி வாசினின்னு இந்த சுவாசினியும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த சக்தி எல்லாராலையும் பார்க்க முடியாது. அது குறிப்பிட்டவங்க தான் அதில் பங்கு கொள்ள முடியும், குறிப்பிட்டவங்க தான் அதை உள்ள செய்ய முடியும். இது விதிவிலக்குக்கு உட்பட்டது அப்படின்ற அந்த தோற்றுவித்தல். ஏன்னா இது தோற்றுவித்த பிறகு வாசினின்னு சுவாசினின்னு ஒன்று இருக்கான்னு பார்த்தா, போய் ஆராய்ச்சி பண்ணால் சுவடிகளை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே இந்த சுவாசினி வாசினியினுடைய அற்புதமான தன்மையே இந்த ஆண்டு தான் எனக்கே புரிஞ்சது, தெரிஞ்சது ஐயா. அதுக்கப்புறம் தான் இந்த 9 அதிதேவதை
9 பிரத்யேத்த தேவதை, 9 இஷ்ட தேவதை, 9 மாத்ருக்கள், இப்படின்னு பிரிவாக வருது. ஒரு சுவாசினியில் 7 பேர் அடங்குறாங்க, ஒரு வாசினியில் 7 பேர் அடங்குறாங்க. மொத்தம் 2 சக்திகளாக சேர்ந்து 9 பிரிவுகளாக வருது. இதை மாலை நேரத்தில் தான் ஆஷாடத்தில் பண்ணணும். காலை நேரத்தில் புனஸ்காரங்கள், ஆவரணங்கள், ஆவரணம் என்பது பிரித்து பண்ணுறது. நவ ஆவரணம், பஞ்ச ஆவரணம், திரிண ஆவரணம் ஒன்று போகும். அது அப்போ காலையில் உபயதாரர்கள் அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அவங்க இன்னைக்கு நாங்கள் அந்த ஹோமத்தில் பங்கு கொள்ளணும், இந்த விஷயமா பங்கு கொள்ளணும், எங்களுடைய அந்த தீர்த்தத்தை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும், உற்சவ மூர்த்திக்கு அந்த கலசத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் அதை எடுத்துன்னு போய் வழிபடுறோன்னு 9 நாளும் இருக்கு ஐயா. 9 நாளும் இருக்கு ஐயா. ஆக இந்த வருஷம் வருகின்ற எந்த நேரமாக இருக்கும் ஐயா? சுமார் 6 மணிலேருந்து தொடங்கும் ஐயா. அது இது உண்மையிலேயே சுமங்கலியாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் யாராக இருந்தாலும் கலந்துக்கலாம். கலந்து கொள்வது இலவசம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, எந்த கட்டளையும் கிடையாது. ஏதாவது செய்யப்பட்டு நீங்கள் செய்யணும்னா உபயமாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அது கூட நான் அனுமதிக்காத இருந்தேன், இந்த ஆண்டு அனுமதிக்கிறேன் ஐயா. அதுதான். ஆக காலை நேரம் மிக முக்கியமானது. ஏன்னா தீப வழிபாடெல்லாம் காலையில், அபிஷேகங்கள், ஹோமங்கள், டெய்லி அந்தந்த தேவதைக்கு தேவையான மந்திர ஆவரணங்கள், இந்த அபிஷேகங்கள், கலசம் கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஒரு உபயமாக கலந்துக்கிறீங்கன்னா உங்களை உட்கார வச்சு சாந்தி பண்ணுறது, சாந்தி பண்ணி எல்லா யோகத்துக்கான வழிபாடு பண்ணி அந்த கலசத்தை தீர்த்தத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதை உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது, அதை எடுத்துகிட்டு போய் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் இருக்கு ஐயா. இது 9 நாளும் இருக்குது. மாலை நேரத்தில் கொடுப்பது, இப்போ சுமங்கலின்னு எடுத்தால் வயது பிரிக்கிறாங்க. இந்தந்த சுமங்கலி, இடை, நிலை, கடை, சுமங்கலியில் வாசினி சுவாசினி சொல்கிறாங்க. அப்படி பிரித்து எடுத்து சுமங்கலிக்கு கொடுக்க போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா வரையறுத்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆண்டு புதிதாக சேர்த்துருக்கு ஐயா. இது காண கிடைக்காத ஒரு அற்புதம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாருக்கு அதிலேயே விதிக்கப்பட்டிருக்கு, யார் இதில் பங்கு கொள்ளணும்னு விதி இருக்கோ அவங்க தான் முடியும். கொடுப்பனே வேணும். ஆமாம், எல்லாருக்கும் அது கிடையாது. அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற 26ஆம் தேதி தொடங்குது. 26/6/2025 அன்று தொடங்குகிறது. 25 இரவே அமாவாசை அன்னைக்கு பூஜை கணபதி ஹோமம் தொடங்கும். அதிலிருந்து 26லிருந்து தொடர்ந்து 4/7 வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்துக்கான தீப வழிபாடும் பூஜைகளும் வேள்விகளும் மிக அற்புதமாக காண கிடைக்காத ஒரு அற்புதத்தோடு இருக்கும். இதில் முத்தாய்ப்பா ஐயா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகை இருக்கும் ஐயா. தீப வழிபாடுக்கு எண்ணிக்கை இருக்கும், மூலிகை மூட்டை அது எல்லாமே அங்கே கிடைக்கும். சொற்பமான பணம் கட்டி வாங்கி பண்ணலாங்க. அப்படி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஐயா. இந்த ஆண்டு மிக பிரமாதமாக மாலை நேரத்தில் நடக்க போகுது ஐயா. இதை உங்களோட பகிர்ந்து கொண்டு, அன்பான பக்தர்களே, இதற்கான டெய்லி என்னென்ன பூஜை எதுக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பட்டியலாகவே வந்துடும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் தெரிஞ்சுக்கணுமும் ஆர்வமும் பக்தியும் இந்த பூஜையில் பங்கு கொள்ளணும், அல்லது உபயமாக சேர்ந்து அன்னதானம், அது ஒவ்வொரு நாளுக்கும் பல பேர் அமுது படைக்கிறது. அதில் பங்கு கொள்ளணும்னாலும் தாராளமாக பங்கு கொள்ளுங்க. இந்த ஆண்டு இதான நீங்கள் எல்லா அன்னதானம்னா சாதாரண அன்னம் இல்லை, சுட சுட. ஆமாம் ஐயா, எல்லா உணவும் அவ்வளோ சுவையாக. ஏதோ அந்த பெரிய சமையலில் இருக்கும்போது சில நேரங்களில் சுவை குன்றி போயிடும். ஆமாம் ஐயா, சுட சுட கொடுக்கறதும் இருக்காது. சமைக்க இங்கே கொடுக்க அந்த வரிசையில் நின்று அவங்க பெற்று சாப்பிட பார்க்க வச்சிருக்கேன். அது கண்கொள்ளா காட்சி. ஆமாம் ஐயா, அதாவது சாப்பாடுங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. ஒவ்வொரு அரிசியும் யார் வாயில் போகணும்னு எழுதப்பட்டிருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அதை கொடுக்க போகிறவங்கன்றது யாருன்றது அதுலேயே தானே எழுதியிருக்கு. அதனால் அது புண்ணியத்துக்கான வழி ஐயா. எந்த ஆண்டை நான் உபயமாக பங்கு கொண்டுக்குங்கன்னு சொன்னதே இல்லை ஐயா. நீங்கள் தொலைக்காட்சி எடுத்து பார்த்தாலும் அது அவசியம் இணையத்தை ஏற்படுத்தினாலும் கூடிக்கிட்டே போதும். இல்லை, நான் செலவுக்காகவே பயப்படல. அதையும் யோசிக்க வேண்டியிருக்கலாம். ஆமாம் ஐயா, எல்லாமே நம்ம வெறும் சேவையா பண்ணல. இணக்கிக் கொண்டால் பிணக்கொன்னும் இல்லைன்னு பாமர் சுவாமிகள் சொன்னார். அதுபோல இந்த மாதிரி வழிபாடுகளில் இணக்கும் பொழுது அவங்களுக்கு பிணக்குகள் எல்லாம் சரியா போகும் ஐயா. அது இந்த ஆண்டு வாசினி சுவாசினி எனக்கே தெரியாது, எனக்கே இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது. நாம் அதை தோற்றுவித்தல் வரும்பொழுது தான் தேடுகின்ற நிலை ஏற்படுகிறது.
தேடுகின்ற நிலை இருக்கும்போது தான் உண்மை புரியுது. உண்மை புரிஞ்சிட்டா போதுமா, உணர வேணும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து நடைமுறைப்படுத்தணும். ஒரு முறை ஒரு மாசமா தியானம் பண்ணும் பொழுது அந்த சுவாசினி வாசினி எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுத்தான் நான் அது எல்லாத்தையும் ஒரு பேட்டர்ன் பண்ணி இந்த ஆண்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் ஐயா. ஆக மிக முக்கியமாக இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி நம்ம ஆசிரமத்தில் வெகு விமர்சையான சிறப்பான அருளை பெறக்குன்ற சுவாசினி வாசினியோட சப்த சக்திகள் சேர்ந்து, சுவாசினி சக்தி வாசினி சக்தி சப்த சக்திகள் இதோடு சேர்ந்து நவமான நவசக்திகளாகவும் நவமாதர்கள் வழிபாடாகவும் பிரமாதமாக அருளை தந்து நடத்தக்கூடியதுனால தனிப்பட்ட முறையில் நான் அழைத்து மகிழ்கின்றேன். புண்ணியம் பெற்ற பிறவைகள் பங்கு கொண்டு பயனடையும் பலனடையும் அந்த நவமாதர்கள் அருளட்டும். பக்தர்களுக்கு இந்த தேதியை இன்னொரு முறை சொல்கிறேன். ஜூன் 26 ஜூலை 4 வரை இந்த நாட்கள் எந்த நாள் உங்களுக்கு வந்து உகந்த நாள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து பயன்பெறுங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு ஐயா, 9 நாளும் தங்கி வழிபடுறதுன்ற புண்ணிய அது ஒரு பெரிய புண்ணிய ஆத்மாக்கள் இருக்காங்க ஐயா. இன்றும் இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 50 பேர் தங்க 50 பேர்லேருந்து 100 பேர் தங்குவாங்க ஐயா. பொதுவாகவே அது 1000 பேர் வந்தாலும் தங்குவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கேன் ஐயா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் வரமாட்டாங்க, அது நமக்கு உறுதியாக தெரியும். 9 நாள் தங்க சில யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு, அதுதானே சுவாசினி வாசனுடைய சூத்திரமே. யாருக்கு அது கிடைக்குதோ அதான் கிடைக்க போகுது. 9 நாளும் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய விசேஷம். அது எல்லாராலையெல்லாம் முடியாது ஐயா. அதனால் அதை பற்றி பயம் வேண்டாம். முடிந்தவர்கள் தங்கலாம், தங்கிறதெல்லாம் இலவசம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக தங்கி ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் இருப்பீங்க, எங்கே போனால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. வாங்க அந்த நிம்மதியை பாருங்கள். அதுதான் ஐயா நம்ம அழைக்கிறோம். ஒரு பக்தர் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க ஐயா. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கண்ணா சொல்லுடா கண்ணு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குடா பேசுறது. கொஞ்சம் உறக்க பேசுங்கம்மா. அழாதரா கண்ணு, என்ன சரி பண்ணிக்கலாம், ஏன் அழுகுற? சொல். என்னம்மா கண்ணா? சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகணும் ஐயா. அதுவா உனக்கு நிம்மதி இல்லை? வாழ்க்கை எத்தனையோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லுடா கண்ணா. எல்லாருக்கும் விரோதம் ஆயிட்டா ஐயா. புரியலம்மா. எல்லாருக்கும் விரோதம் ஆயிட்டா ஐயா. எல்லார்கிட்டையும் விரோதம் ஆயிட்டீங்களா? ஆமா ஐயா. ஏன் கண்ணா, எதனாலம்மா? பிரச்சனை வாய் திறந்தாலே பிரச்சனை. அப்போது ஐயா வாய் திறந்தாலே பிரச்சனை ஆயிடுது. என் சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகணும். அது பண்ணிக்கலாமா? உங்க பையனோட பேர் என்ன, வயது என்னம்மா? சுதர்ஷன், 30 வயசு ஆகுது ஐயா. மேசராசி. சரிம்மா. கும்ப லக்னம். அது இருக்கட்டும். அவர் என்ன வேலை பார்க்குறாரு? சிவில் இன்ஜினியரா போய் வேலை செய்யறாரு ஐயா. என்னம்மா? சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் ஐயா. உங்களுடைய வாழ்க்கை, உங்க கணவருக்கும் நீங்களே எப்படி இருக்கீங்க? சிறு சிறு பிரச்சனைகள் ஆயிட்டே இருக்கு ஐயா. பிரிஞ்சிருக்கீங்களா சேர்ந்து இருக்கீங்களா? இல்லையா, ஒன்னா இருக்கிற ஐயா. ஒன்னா இருந்தே பிரிஞ்சிருக்கீங்க? இல்ல ஐயா, ஒன்னா இருக்கிறையா. ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள? சின்ன சின்ன சண்டைகள் வந்து நேருது. அது விட்டுருங்க, அது இல்லைன்னா புருஷன் பொண்டாட்டியே இல்லை. வேற பெருசா ஏதாவது வருதான்னு கேட்டேன். அது மாதிரி கேட்டேம்மா. இல்லைம்மா, நிம்மதி இல்லைங்கிறீங்க. யாரால நிம்மதி இல்லை? பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது மட்டும்தான் சொல்றீங்களா? இல்ல, சொந்த பந்தங்கள மாமியார் வீடு பிரிச்சுட்டாங்க, அம்மா வீடு இல்லை ஐயா. ஓ பிரச்சனை ஆகுது ஐயா. ஓ, எந்த ஊர் சொன்னீங்க? பெங்களூர். வேலூர் ஐயா. வேலூரா? ஆமாங்க ஐயா. அம்மா, எனக்கு 3-4 சந்தேகம் வருது. சொல்லையா. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கணவருக்கு ஏதாவது அடிப்பட்டது இல்லை உடம்பு சரியில்லாம போனது இருந்ததா? உடம்பு சரியில்லாம ஆச்சு. என்ன ஆச்சுமா? சுகர் அதிகமாயிட்டு. ஓ சரிம்மா, சரிம்மா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனையா இருக்கா? இருக்கு ஐயா, வலி வருது ஐயா. சரி வலி வருது ஐயா. சரி சரி. அப்பப்போ பாம்பு துருத்துற மாதிரி கனவு வருதாம்மா? எனக்கு சின்ன அப்ப இருந்தது ஐயா, ஒரு 20 வருஷத்துக்கு. இப்ப பிள்ளைங்க சொல்லுவாங்க எப்பனா பாம்பு தொத்துக்குமா. சரிம்மா, வேலூர்ல தானே இருக்கீங்க? ஆமா ஐயா. கொஞ்சம் இது மாறிவிடு தோஷம் மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் வந்து பாத்துறது நல்லதுன்னு தோணுது. போட்டேன் ஐயா. ஃபர்ஸ்ட்க்கு மாலை போட்டேன், பட் ஆனா வர முடியல ஐயா. கஷ்டச்சு ஐயா. அதுவே தப்புமா, அதுவே தப்புமா. கொஞ்சம் வந்து பாத்துருங்கம்மா, இதை விடாதீங்கம்மா. வெத்தலை மாலை வந்து வெத்தலை போட்டேன் ஐயா, 1 மாசம்
மாசம் திரும்ப மறு மாசம் வர முடியல ஐயா. பத்தாதுமா, அது குறைஞ்சது 3லேருந்து 5 போடணும்மா. சரிங்க ஐயா. ஏன்னா அது வெற்றிலையாக அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைம்மா. ஆமா ஐயா. வந்து பாருங்கம்மா. சரிங்க ஐயா. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. நாளைக்கு தேய்பிறை பஞ்சமி பகல் 3 மணிக்கு தொடங்கி திங்கக்கிழமை அதே மாதிரி பகல் 2 மணிக்கு முடியுது. வந்து தீபம் போட்டு வழிபடுறவங்க, பலனடைஞ்சவங்க எல்லாரும் வந்து வழிபடுங்க. புதிதாக பார்க்குறவங்க போட்டு பாருங்க, பலன் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் வருகின்ற 17/6/2025 அன்று வந்து பங்கு கொண்டு பயணம் பலனும் பெறணும் அப்படின்னு எந்த ஒரு எல்லா அருளும் இருக்கோ, எத்தனை வழி இருக்கோ அத்தனைக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்படுவதனால் எல்லோரும் வந்து பலனடையுங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்க